அனைவருக்கும் நமஸ்காரம். ஓம் பூச்சியாய ராகவேந்திராய சத்திய தர்மரதாயச பஜத்தாம் கல்பவிருஷாய நமதாம் காமதேனுவே. ஸ்ரீ ராகவேந்திரோடைய பொற்பாதம் தொட்டு வணங்கி குரு வாழ்க குருவே துணை. ரொம்ப சிறப்பாக அற்புதமாக இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். நெக்ஸன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் நமஸ்காரத்தை தெரிவித்து கொண்டு வணக்கத்தை தெரிவித்து கொண்டு உங்களுடைய நல் ஆதரவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. இப்போ ஆங்கில மாதத்துடைய பலாபலன்கள் தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். செப்டம்பர் மாதத்துடைய பலாபலன்கள் அப்படிங்கும்போது விசேஷமான நாட்களை ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்குவோம். செப்டம்பர் 6ஆம் தேதி பார்த்தீங்கன்னா ஆவணி மாதம் வரக்கூடிய நடராஜருடைய ஒரு சிவபெருமானுடைய அபிஷேக ஆராதனை, இந்த திருமஞ்சனம் அப்படிம்பாங்க, அந்த மாதிரி விசேஷம் ரொம்ப அமைப்பாக வருதுங்க. ஏன்னா இந்த திருமஞ்சனம் ஆணி திருமஞ்சனம் தான் சிவனுக்கு ரொம்ப உகந்ததுமாங்க. அதை விட இந்த ஆவணியில் வரக்கூடிய திருமஞ்சனமும் சிறப்பானது. என்ன வேண்டுதல் பிரார்த்தனை வைக்கிறீங்களோ அத்தனை உங்களுக்கு கைகூடக்கூடிய அமைப்புல எம்பெருமான் நடராஜர் உங்களுக்கு தருவார். முடிஞ்ச வரையும் தில்லை நடராஜரை கூட நீங்க வழிபாடு எடுக்கலாங்க. அதே போல செப்டம்பர் 7ஆம் தேதி பார்த்தீங்கன்னா பௌர்ணமி, விசேஷமான அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு பௌர்ணமி அமாவாசை அப்படிங்கும் போது நமக்கு அத்தனை விஷயங்கள் கொடுக்கக்கூடிய முன்னோர்களுடைய அனுகிரகம் எல்லாம் கிடைக்கக்கூடிய நாட்கள்ல ஒரு முக்கியமான நாட்கள். 15 நாட்களுக்கு ஒரு தடவை வரக்கூடிய அமைப்புங்க. இப்ப செப்டம்பர் 8ஆம் தேதி பார்த்தீங்கன்னா மாகாலய பட்ச அமாவாசை அப்படிங்கிற மாதிரி தேய்பிறையில வரக்கூடிய பிரதமை திதியில வரக்கூடிய ஒரு சிறப்பான இந்த பட்ச ஆரம்பம் அப்படிம்பாங்க. இந்த மகாலய பட்ச ஆரம்பம் என்னன்னா 15 நாட்கள் நடக்குங்க. அதாவது இந்த பௌர்ணமி பிரதமையிலிருந்து அமாவாசை வரை வரக்கூடிய இந்த நாட்கள்ல ஒரு விரதம் இருக்கிறது, ஒரு அனுஷ்டானமா இருக்கிறது, சில குலத்துக்காரங்க தான் இதெல்லாம் இருப்பாங்க. இருப்பினும் நம்ம என்ன செய்யலாம்னா செப்டம்பர் 11ஆம் தேதி மகா பரணி அப்படிங்கிற ஒரு பரணி நட்சத்திரம் அன்னைக்கு வரக்கூடிய இந்த அமைப்பு திதி தர்ப்பணம். பொதுவாக கேதுவுடைய நட்சத்திரமான அஸ்வினி மகம் மூலம் இந்த நட்சத்திரத்துல அஸ்வினி மகத்துல திதி தர்ப்பணம் கொடுக்கறது மூத்தோர்களுக்கு, முன்னோர்களுக்கு, நீத்தார்களுக்கு ஒரு நம்ம கைங்கரியம் செய்யக்கூடிய அமைப்புல திதி கொடுக்கறது ரொம்ப விசேஷம்பாங்க. அதுபோல இந்த மகாபரணி அன்னைக்கு நீங்க யாராரு தகப்பன் இல்லைனாலும் சரி, தாத்தா முன்னோர்கள் யாருக்கு திதி கொடுக்கலனாலும் தொடர்ந்து திதி கொடுக்கறவங்களும் இதை செய்யலாம், சிறப்பாக இருக்கும். அதை விட சிறப்பான ஒரு அமைப்பு இந்த செப்டம்பர் மாதத்துல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்வ ஏகாதேசி அன்னைக்கு செப்டம்பர் 17ஆம் தேதி மாதத்துல ஒரு சிறப்பான ஒரு மாதம்பாங்க. அந்த மாதிரி மாதத்துல பிறக்கக்கூடிய புரட்டாசி முதல் நாள் பிறக்குதுங்க. இந்த ஒரு விசேஷம் என்னன்னா மெயினா முக்கியமா எல்லா குலத்தார்களும் நம்ம ஹிந்து சமுதாயத்துல இருக்கக்கூடிய அனைவருமே நான்வெஜ் அப்படிங்கிறத கொஞ்சம் தவிர்க்கக்கூடிய அமைப்பு வரும். எம்பெருமான் பெருமாளுடைய விசேஷ வழிபாடாக சனிக்கிழமை, புதன்கிழமை இது மாதிரி எடுக்கக்கூடிய விஷயம். நம்ம ஒரு மோட்சத்தை அடையணும். இந்த பூலோகத்திலேருந்து கெட்ட விஷயத்துல எல்லாம் நம்ம எத்தனை விஷயங்கள் நம்ம செய்யக்கூடிய பாவ புண்ணிய கணக்குக்கெல்லாம் எம்பெருமான் நமக்கு நல்ல விஷயத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புல பெருமாளுக்கு ஒரு உகந்த ஒரு மாதமாக இதை எடுக்கிறோம். அதுல நம்ம புரட்டாசி மாதம் ரொம்ப விசேஷம். இன்னும் அந்த புரட்டாசி மாதத்துடைய பலாபலன் அந்த வீடியோவில் ரொம்ப உங்களுக்கு சிறப்பாக சொல்கிறேன். செப்டம்பர் 21 பார்த்தீங்கன்னா மகாலய அமாவாசை வருதுங்க. இது எப்படின்னா பௌர்ணமியில எப்படி நம்ம சொன்னோமோ அது முடிவு காலம். இந்த மகாலய அமாவாசை ரொம்ப ரொம்ப விசேஷம். இதுல திதி தர்ப்பணம் கொடுக்கறவங்க, இதுவரையுமே கொடுக்காதவங்க எல்லாருமே திதி கொடுக்கக்கூடிய அமைப்பு. முறையாக ஆகம விதிப்படி நம்ம இந்து கலாச்சாரப்படி நீங்க இன்னும் சந்தேகம் இருந்தா என்னோட டிஸ்பிளேல ஃபோன் நம்பர் நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா இப்ப 6 மாசத்துல இறந்தாங்கன்னா கொடுக்கலாமா, 1 வருடம் கழிச்சு கொடுக்கலாமா, இந்த மலை கோயிலுக்கு போகலாமா, இது மாதிரி குலதெய்வ வழிபாடு என்ன, நிறைய சந்தேகங்கள் இருக்கு. நிறைய பேத்துக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி நமக்கு அந்த இறந்தோருடைய விஷயத்த இத்தனை நாட்கள் அப்படிங்கிற விஷயம்லாம் இருக்கு. அதெல்லாம் நம்ம டீப்பா நம்ம அடுத்த இதுல நீங்க கேட்டுக்கலாம். அதே போல வசந்த கால நவராத்திரி விழா ஆரம்பம் கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். 22ஆம் தேதி 2025 மகா நவராத்திரி விழா கொண்டாடக்கூடிய அந்த 9 நாட்களும் 22ஆம் தேதி ஆரம்பிக்குது. அது நமக்கு அமாவாசைக்கு மறுநாள் பிரதமை திதியில தான் இது ஆரம்பிக்கும். மேற்கொண்டு ஃபுல்லா டீட்டெயிலா நம்ம மேஷம் முதல் மீனம் வரை ஒவ்வொரு ராசிக்குள்ளாரையும் போகும் பொழுது உங்களுக்கு சொல்றேன். ரிஷப ராசி நேயர்களே எப்படிங்க? அன்பு பாசம்
எல்லாத்தையும் அனுசரித்து போகக்கூடிய குணம் உங்ககிட்ட இயற்கையிலே இருக்கு. எவ்வளவு விஷயங்கள் இருந்தாலும் நம்ம வந்து செப்டம்பர் மாதத்துடைய பலாபலனுக்கு ஆவலோடு எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க. நல்ல விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய மாதமாக இந்த ஆவணியில பிரவேசிக்கக்கூடிய இந்த ஆங்கில மாதம் உங்களுக்கு 2ஆம் இடத்துல இருக்கிற குரு உங்களுக்கு தனத்தையும் பணத்தையும் கொடுத்துட்டு இருக்கும். என்னங்க மேடம் கொடுக்குது, நீங்க என்னமோ சொல்றீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அலுப்பு சலிப்பு இருக்க வேண்டாம். ஏன்னா மனம் தளரக்கூடாது அப்படிங்கிற சந்திரன் உச்சம் பெற்று இருக்கக்கூடிய ராசி அல்லவா உங்களுடைய ராசி. அப்படி இருக்கக்கூடிய அமைப்புல ரோகிணி நட்சத்திரக்காரங்களுக்கெல்லாம் இந்த மாசம் ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கு. ஏதாவது எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா இப்போ ஒரு பண வரவோ, ஒரு ரியல் எஸ்டேட்டா இருக்கட்டும், அல்லது ஒரு வீடு வண்டி வாகனம் எடுக்கக்கூடிய அமைப்புல இந்த மாதிரி இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த மாசம் கொஞ்சம் ஒரு சப்போர்ட்டா பணம் வரும். எதிர்பாராத பணவரவு தனவரவு உண்டு ரோகிணி நட்சத்திரக்காரங்களுக்கு அப்படிங்கறத நீங்க ஸ்பெசிபிக்கா தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா மிருகசீரிடம் அப்படிங்கும் போது ரிஷபத்துல இருக்கக்கூடிய மிருகசீ வீடு வசம் விஷயமா, வீடு வண்டி வாகனம் விஷயமா ஏதோ மாற்றங்கள் அல்லது அதுக்காக இஎம்ஐ கட்டிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் சட்டுன்னு ஏதாவது ஒரு கை பெரட்டல் மங்கள ஏதாவது பெரட்டி இரட்டி போட்டு கட்டுறோம். அந்த மாதிரி ஒரு சமாளிக்கக்கூடிய குணம் இருக்கிறதுனால இந்த சமாளிக்கக்கூடிய விஷயங்கள் இந்த மாசம் உங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். பொதுவாக தொழில் வேலைக்கு போயிட்டு இருக்கிறவங்களும் சரி, உங்களுடைய அமைப்புல யாராவது வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய அமைப்பு இந்த மாசம் உங்களுக்கு சிறப்பா இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. 3ஆம் இடத்துல இருக்கிற சுக்கிரன் மனைவியோடையோ அல்லது உங்களுடைய கேர்ள் ஃப்ரெண்டா இருக்கலாம், அல்லது உங்களுடைய நல்ல ஒரு நட்பு வட்டாரமாக இருக்கலாம். இவங்கெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு சப்போர்ட் பண்றது, பணத்தினால உங்களுக்கு ஒரு வருமானத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாசம் சிறப்பா இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். வீடு வண்டி வாகனம் அதே போல வந்து சூரியன் புதன் கேது 4ஆம் இடத்துல இருக்கனால இந்த பிரச்சனையில டாக்குமெண்ட் அப்படிங்கிறத ரொம்ப கவனம் ரிஷபத்துக்கு தேவை. ஒரு குடுக்கல் வாங்கல்ல இருந்துக்கட்டும் அல்லது ஒரு வாக்கு உறுதி கொடுக்குறீங்க, நான் இதை செய்யறேன் அதை செய்யறேன்னா சூரியன் ஆட்சி பெற்று இருக்கக்கூடிய காலகட்டம் வரும் இந்த மாசம். சோ அந்த மாதிரி அமைப்புக்கு வரும்பொழுது சில விஷயங்கள் கேது இருக்கிறனால தகப்பன் வழியில இருக்கக்கூடிய ஒரு பித்ரு விஷயமா இருக்கட்டும், ஒரு ஏதாவது வந்து ஒரு பூர்வ புண்ணியத்துடைய சாபக்கேடா இருக்கட்டும், அப்ப இதெல்லாம் வந்து இருந்து எப்ப வந்து வச்சு செய்யலாம் அப்படின்னு இருக்கும். அந்த மாதிரி காத்துக்கிட்டு இருக்கக்கூடிய அமைப்புக்கு நம்மளுடைய தசா புத்தி அங்க பிரச்சனையை கொடுக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி கிரக சேர்க்கையில வரும்பொழுது ஒரு சூரியன் கேது, சூரியன் ராகு, இது மாதிரி பாவ கிரகத்துடைய சர்ப கிரகத்துடைய அமைப்புல சூரியனும் சந்திரனும் மாட்டும் பொழுது நமக்கு என்ன ஆகும், அந்த பிரச்சனைகள் பூகம்பமாக வெளியே வரும்னு வச்சுக்கோங்களேன். எதை சொல்லுவாங்களே, ஒரு விஷயம் வந்து நம்ம போயிட்டே இருக்கிறோம், டிராவல் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம், ஒரு சடான பிரேக் போடுறாங்க, அது என்னங்க அப்படிங்கன்னா ஏதோ ஒரு வண்டி வாகனம் வந்திருக்கலாம் அல்லது ஏதாவது ஒரு குழி கூட இருந்திருக்கலாம், ரோட்ல பெரிய பள்ளம் இருந்திருக்கலாம். அப்ப நம்ம அந்த பிரேக்கரை தான் நம்ம பாக்குறோம். அப்ப இது எதிர்பார்க்காம நடக்கிறது, அதே ஒரு நிமிஷம் வந்து நடக்கக்கூடிய அமைப்பு என்னாகும், நம்ம அதை கவனிக்காம அந்த ஓட்டுநர் ஓட்டிட்டாங்கன்னு வச்சுங்க, அப்ப அந்த டிரைவருடைய கை கண்ட்ரோல்ல போயிருச்சுன்னா அது என்ன ஆகும், அத்துமீறி போகும் பொழுது அதுக்கு பெரிய நமக்கு ஒரு ஆபத்தை சந்திக்கக்கூடிய அமைப்பை கொடுக்கும். அப்ப இதெல்லாம் நமக்கு வந்து என்ன விஷயங்கள்னு எடுத்துக்கிட்டா கிரகத்துடைய அடைவுதான். எந்தெந்த கிரகங்கள் கோச்சார கிரகத்துல வந்து எந்த பாவகத்துல உட்காருதோ அப்ப பல பிரச்சனைகளை கொடுத்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத சொல்லுவோம். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இந்த மாசம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 4-5 கிரகங்கள் வந்து வரிசையா இருக்கும். உபயம்ங்க கூடிய மிதுனம் வந்து கன்னி வரி வரிசைய கிரகங்கள் அமைப்பு இருக்கும். அப்ப இந்த மாதிரி கிரகங்கள் தொடர்ந்து ஒரு கட்டத்திலேயே 4-5 கட்டம் தொடர்ந்து இருந்துச்சு கிரக மாளிகை யோகம் அப்படின்னு சொல்றோம். அப்ப உங்களுக்கு 2ஆம் இடத்துல குரு இருக்கிறாரு, 5ஆம் இடத்துல செவ்வாய் இருக்காரு. அப்ப அந்த குலதெய்வ வழிபாடெல்லாம் ஆடி மாசம் எடுத்திருக்கலாம். இந்த மாசம் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம், குழந்தைக்காக இயங்கிட்டு இருக்கவங்களும் இந்த மாசம் வந்து நீங்க ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு போங்க, நல்ல ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு போங்க. எப்படின்னா ஒரு பெருமாள் பேரு, ஒரு விஷ்ணு நாமம் இருக்கக்கூடிய அந்த நேம் அப்படிங்கும் போது இப்ப விஷ்ணு சரஸ்வர நாமெல்லாம் எடுத்தீங்கன்னா 1000 நாமாவளி இருக்கு, 1000 நாமம் இருக்கு அதுல பேரு. அது போல அந்த மாதிரி பேர் இருக்கிறவங்க தான் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு எப்பயுமே ரிஷபத்துக்கு செட் ஆகும் அப்படின்பேன். இதெல்லாம் ஒரு சூட்சுமங்க, நிறைய விஷயங்கள் இருக்கு. நமக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியவங்க ஒரு எம்பெருமானுடைய பெருமாளுடைய நாமாவும் இருக்கவங்க தான் நமக்கு நல்ல ஒரு சப்போர்ட் பண்ணக்கூடிய அமைப்பை கொடுக்கும் அப்படிங்கறது ரிஷபராசினியர்கள் தெரிஞ்சுக்கணும். இந்த வீடியோ பதிவு நீங்க கேட்டுட்டு இருக்கும் பொழுது போய் இத்தனை இருக்குங்களா அப்படின்னு நம்ம என்ன நினைக்கிறோம், மாத பலன் தானே பேசிட்டு இருக்காங்க, ஏதாவது சொல்லிட்டு இருப்பாங்க அப்படின்னு நினைக்க கூடாது. அந்த கேட்கும் போது ஒவ்வொரு ஜோதிஷர்கிட்டையும் ஒரு சில விஷயங்கள் ரகசியங்கள் வாக்கு மூலியமாக என்ன வந்து இந்த பிரபஞ்சமோ இறைவனோ சொல்லுதோ அதுதான் நம்ம வந்து எடுத்து நம்ம ஒரு உள்ளுணர்வை வெளிக்காட்டுறோம்.
அப்ப நெகட்டிவ் பாசிட்டிவ் ரெண்டு விஷயத்தையும் நம்ம எடுத்து சொல்லும் பொழுது இந்த மாதம் எப்படி இருக்கும், கிரக அடைவுகளுடைய அமைப்பை வைத்துதான் நம்ம சொல்றோம் பலாபலனா. அப்ப தொடர்ந்து நம்ம சொல்லிக்கிட்டே வரும் பொழுது அவங்களுக்கு இப்படி ஒரு அமைப்பு இந்த மாசம் இருக்குதுங்க, இதை கரெக்டா செஞ்சு பாருங்க, இந்த மாசம் வீடு மாறுவீங்களா, மாறுவோம். அதே போல இந்த மாசம் ஏதாவது ஒரு வண்டியில இருந்து கீழே சின்னதா ஏதாவது முட்டியில கால்ல பாதத்துல அடிபட்டுச்சா, இதெல்லாம் எதுக்கு நம்ம கரெக்டா சொல்றோம்னா அந்த முன்னாடி ஏற்பாடு பண்றதுக்கு தான் அந்த பரிகாரம் சொல்றோம்ல. பரிகாரம் என்ன உடனே படிச்சுன்னு அதுக்கு உடனே சரியாயிடுதா, இல்ல. நம்மளுடைய கர்மவினை எந்த அளவுக்கு ஆக்டிவேட் ஆயிட்டு இருக்கோம் உடம்புல, நம்ம எந்த அளவுக்கு பிரேயரை வச்சிட்டு இருக்கோமோ, எந்த அளவுக்கு இந்த ஆத்மார்த்தமான ஒரு வழிபாடு செய்யறோமோ அதுதான் அது நமக்கு சக்சஸ கொடுக்கும். அப்ப திதி கரணம் யோகம் இத்தனையும் பார்த்தா கூட நமக்கு நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற கேள்விக்குறி எத்தனை பேர்த்துக்கு இருக்கு. அப்ப ஜெயிக்கக்கூடிய அமைப்பு ஒரு மாசத்துல நடக்குமா அப்படிங்கிறது நமக்கு ஒரு எதிர்பார்ப்பு அவ்வளவா வரக்கூடாது அப்படிங்கிறத இந்த கோச்சார அடிப்படையில சொல்லக்கூடிய விஷயத்துக்கு இவ்வளவு சொல்றதா இருக்குதுங்க. அப்ப நம்ம ரிஷபத்துக்கு என்னன்னா, நமக்கு எதிர்பார்த்த காரியம் கைகூடும், குழந்தை பாக்கியம் கிட்டும், திருமணம் ஆகாதவங்க நல்ல முயற்சி பண்ணுங்க. அதுக்கான பரிகாரம் எல்லாம் என்ன ஏதுன்னு நீங்க டிஸ்பிளேல வர போன் நம்பர்ல கேளுங்க. குருவாக இருந்து சித்தர் வழிபாடு இந்த மாசம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். கெட்டியா ஒரு சித்தரை பிடிச்சுக்குங்க. மேற்கொண்டு நம்ம அடுத்த பதிவில் சந்திப்போம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.